ஷீரடி சாய்பாபாவுடைய வம்சாவளி பேரன் அவங்க கைகளாலேயே செஞ்ச சாய்பாபா சிலை இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த தேவகுரு சாய்பாபாவானது ஷீரடி சாய்பாபாவுடைய வம்சாவளி பேரன் திரு தாலிம் அவர்களுடைய கையாலே இந்த சிலை செய்யப்பட்டது. இந்த சிலை செய்து ஏறக்குறைய 50 70 ஆண்டுகள் ஆகிறது. ஓண விஸ்வாய வணக்கம் இறையன்பர்களே. திருத்தேவூர் அருள்மிகு ஸ்ரீ தேவதுர்க்கை அம்மன் சக்தி பீடத்திலிருந்து விஜேந்திர சுவாமிகள். ஸ்ரீ தேவதுர்க்கை அம்மன் சக்தி பீடமானது முதலாக நான் சதுரகிரிக்கு சென்ற பொழுது 2007 ஆண்டு தவசிப்பாறை குகையில் தியானம் தவம் செய்த பொழுது அம்பாளுடைய ஒளியானது அசரீராக கேட்டது. நான் உன்னோடு வருகிறேன், என்னுடன் 12 சித்தர்களுக்கு ஆலயம் எழுப்போம் என அசரீராக கேட்டதனுடைய எதிரொலியாக இந்த ஆலயம் கட்டப்பட்டது. எல்லா ஆலயங்களிலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் கும்பாபிஷேகமானது நடைபெறும். நம்ம தேவதுர்க்கை அம்மன் சக்தி பீடத்தில் மட்டும் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெறுவது சிறப்பாகும். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஸ்ரீ மகாச்சண்டி யாகத்தில் ஸ்ரீ சரஸ்வதி தேவியானவள் ஒளி வடிவிலே காட்சியளிப்பது விசேஷமாக கருதப்படுகிறது. வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி நம்முடைய ஆலயத்திலே புதியதாக நிர்மாணிக்கப்பட உள்ள ஸ்ரீ தேவகுரு சாய்பாபாவிற்கும் ஸ்ரீ சரஸ்வதி அம்மனுக்கும் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியும் மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்திருந்து திருவருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் திருத்தேவூர்ல இருக்கிற ஸ்ரீ அருள்மிகு தேவதுர்க்கை அம்மன் கோயிலோட கும்பாபிஷேகம் மார்ச் 6ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில 9:30 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நடக்க போகுது. இந்த கோயில்ல பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு ஒவ்வொரு அமாவாசையும் மிளகாய் யாகம் நடக்குது. அந்த யாகத்துல 200க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் நடக்குது.